ஹலோ வியூவர்ஸ். நிறைய டாப் காலேஜஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சேம் முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ரிலேட்டடாக. மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா, அதே மாதிரி பனிமலர், ப்ரீவியஸ்லி நம்ம வந்துட்டு ஸ்ரீ ஈஸ்வர், இந்த மாதிரியான காலேஜஸ் பற்றிலாம் வந்து போட்டிருக்கோம். அதோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 2023 டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் என்ன கட் ஆஃப் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸு என்ன கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி காலேஜில் வந்து சீட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் கோர்ஸ் என்ன கோர்சஸ் எடுத்திருக்காங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அந்த லைனில் நம்ம கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ சிஐடி ரொம்பவும் ஒரு ஃபேமஸான காலேஜ். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு, ஏன் மெயின்லி தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த காலேஜில் என்ன கட் ஆஃப்ஸு கம்யூனிட்டி பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து கோர்சஸு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து அட்டானமஸ் காலேஜ் தான். இதோட அட்ரஸ் வந்து சிவில் ஏரோட்ரம் போஸ்ட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிரான்ச் கோடு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் கோடு வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடிங் கோர்ஸ். ஸோ இப்போ அது நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏஐடிஎஸில் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் தான் வந்து இருக்குது. சேம் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து தெரிஞ்சுங்க. செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபண்டோ, அந்த சொல்லிக் கொடுக்குற ஸ்டாஃப்ஸ்கோட சேல்ரியோ, காலேஜஸ்கோட எக்ஸ்பென்சஸ் எதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாது. இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வந்து டேரெக்டாக உங்களோட ஃபீஸ்லேருந்து தான் சார்ஜ் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமான வேல்யூவாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவும் லைக் பண்ணிங்க. ஃபர்தர் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் காலேஜோட கட் ஆஃப்ஸை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். வேறு உங்களுக்கு எது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், கவுன்சிலிங் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு காலேஜ் அட்மிஷன்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் என்னன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஓசி கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்றது ப்ரீவியஸ் இயரில் போன வருஷம் 2023 195.5 இந்த கட் ஆஃப் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து ஏஐடிஎஸ் உங்களுக்கு சிஐடியில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிசியில் வந்து 195 இந்த கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து ஏஐடிஎஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் இது. அதே மாதிரி பிசிஎம்லேருந்து 193.5, எம்பிசி 193, எஸ்சியில் வந்து 178.5, எஸ்சிஏ வந்து 175. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற கட் ஆஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போ எஸ்சி கோட்டாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயுமே வந்து ரொம்பவும் கம்மியான கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறது ஏன் அப்படின்னா மொதல் விஷயம் இந்த காலேஜோட டிசிப்ளின்ஸ், இந்த காலேஜோட நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அகாடமிக்ஸாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லா கொடுத்துட்ருக்காங்க கரண்ட் இயர்ஸில். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்போஜரும் இந்த காலேஜில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்லேருந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, ஸோ சிஇடி உங்களோட ஐடியாவில் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் சாய்ஸ் வெளியிலையும் இந்த காலேஜை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங். இந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு பாருங்கள், ஓசி கம்யூனிட்டிலேருந்து சிவிலுக்கு கிட்டத்தட்ட 180.5 கட் ஆஃப் வச்சு இந்த ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில் 172.5, பிசிஎம்க்கு 179, எம்பிசியிலேருந்து 171, எஸ்சியில் 157, எஸ்சிஏ வந்து 158. இந்த கட் ஆஃப்ஸ்லாம் வச்சு சிவிலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ இப்போ அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். இங்கே இந்த காலேஜில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வைட் வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ்லி போஸ்ட் பண்ண காலேஜஸ்லேயும் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து நீங்கள் பார்க்கல. ஒரு சில காலேஜஸில் நிறைய கோர்சஸ் இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி சிஇடிலையும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணுற வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து ஆஸ் வெல் அஸ் கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நார்மலாக காலேஜ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபினான்சிங் கோர்ஸஸும் இங்கே இருக்குது. இது ஓசியில் பாருங்கள், ஓசி கம்யூனிட்டிக்கு பாருங்கள் 185 கட் ஆஃப் எடுத்து சூஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி பிசியில் 180.5, பிசிஎம் 177.5, ஃபாலோடு பை எம்பிசி 178.5, எஸ்சியில் வந்து 154.5, அதேமாதிரி 163.5 எஸ்சிஏ கம்யூனிட்டி. ஸோ எஸ்டியிலேருந்து யாரும் கெமிக்கல் இன்ஜினியரிங் சரி, சிவிலும் சரி ஏஐடிஎஸ் சூஸ் பண்ணல சிஐடியில்.
அடுத்து உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 கோர்ஸஸ்க்கான டிஃப்ரென்ஸுமே நீங்கள் பாருங்கள். செல்ஃப் ஸ்டடியாக இருந்தாலும் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எவ்வளோ ஒரு மினிமமான டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஓசியில். அதே மாதிரி பிசிக்கு வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5.5 கட் ஆஃபே டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் 5.5 இருந்தாலுமே அதுவும் ஒரு மினிமமான கட் ஆஃப் டிஃப்ரென்ஸாக ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ இப்போ பிசிஎம்மில் 177.5 ஃபாலோடு பை உங்களுக்கு இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்லேருந்து பிசிஎம் கம்யூனிட்டியில் யாரும் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணலை. அதே மாதிரி உங்களுக்கு எம்பிசியில் 179 வந்திருக்கு, ஃபாலோடு பை எஸ்சியிலேருந்து 145.5, எஸ்சிஏல 144. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எஸ்டியும் சரி பிசிஎம்மும் சரி இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸை யாரும் சிஐடியில் டிஎன்ஏ 2023 கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு வேல்யூஸ் பிளாங்காக இருக்குது. ஃபாலோடு பை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நிறைய பேர் விரும்பி கேட்குற ஒரு கோர்ஸ் இந்த சிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் பாருங்கள் மெயினாக. ஸோ இப்போ இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ஏடிஎஸ்ஸாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இதில் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் தான் இங்கே சிஐடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸு கொஞ்சம் ஒரு ஹைக் இருக்கும். பட் சிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி நார்மல் காலேஜே ஃபினான்ஸ் பண்ணுற கவர்மெண்ட் ஃபினான்சிங் கோர்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 196.5 ஓசி. அதே மாதிரி பிசியில் 196, பிசிஎம்லேருந்து யாரும் செல்ஃப் ஸ்டடியை வந்து சூஸ் பண்ணலை. அதேமாரி எம்பிசியில் 194, ஃபாலோட் பை எஸ்சியில் 179.27, எஸ்சிஏல 178.5, எஸ்டியில் 167. இந்த கட் ஆஃப்ஸ்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபாலோட் பை சிவிலுக்கும் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேலே இங்கே நார்மலான செல்ஃப் ஸ்டடி இல்லாத கோர்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே செல்ஃப் ஸ்டடி கோர்ஸே அவைலபிளாக இருக்குது. இதுக்கான கட் ஆஃப் டிஃப்ரென்ஸையும் நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துக்கலாம். இந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்க்கு ஓசி கோட்டாலேருந்து பாருங்கள் 171.5, ஃபாலோடு பை பிசியில் 171, பிசிஎம் 163, எம்பிசி 163. சேம் பிசிஎம் அண்டு எம்பிசி சேம் ஒரே கட் ஆஃப்ஸ் வச்சு இந்த ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு 151 எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து எடுத்துருக்காங்க. எஸ்சிஏ அண்ட் எஸ்டிலேருந்து யாரும் வந்து எதுவும் சூஸ் பண்ணலை. ஸோ இப்போ ஃபாலோடு பை செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் சிஎஸ்சி பார்த்தோம். இப்போ நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இதுக்கான கட் ஆஃப் டிஃப்ரென்ஸையும் பாருங்கள். இந்த செல்ஃப் ஸ்டடிக்கும் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய பேர் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கரண்ட் சுச்சுவேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதையும் ஒரு டைம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன மாதிரியான குவாலிட்டி ஸ்கில்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை வச்சுருந்தீங்க ஆர் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதிலே நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இருக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ, இதில் 197 ஓசி கம்யூனிட்டியில், அதே மாதிரி 196.5 பிசி, 194.5 பிசிஎம். பட் இங்கே உங்களுக்கு பிசிஎம்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதே மாதிரி 195.5 எம்பிசி, 182.5 எஸ்சி, 180.5 எஸ்சிஏ, எஸ்டிலேருந்து யாரும் இதை சூஸ் பண்ணல. ஸோ இப்போ அடுத்த கோர்ஸ் சேம் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ், நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கோர்ஸில் ஒன்று இசிஇ. ஸோ இப்போ இந்த இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஓசியில் 196.5, பிசிக்கு 195.48, பிசிஎம்க்கு 193.5, எம்பிசி 194.5, எஸ்சி வந்து 178.5, எஸ்சிஏ 172, எஸ்டி 150.5. இந்த கட் ஆஃப்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஐடியில் அட்மிஷன் ஆகியிருக்காங்க கவுன்சிலிங் மூலமாக. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரிபிளி பாருங்கள் உங்களுக்கு 193.5 ஓசி. அதேமாதிரி பிசிலையும் 191.5, பிசிஎம் 190, எம்பிசி 191, எஸ்சி 175.5, எஸ்சிஏ உங்களுக்கு 167, எஸ்டி 141. ஸோ இப்போ இந்த காலேஜில் நீங்கள் பேசிக்காக ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கோர்சஸ் இந்த ஈசியாக இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும், சிஎஸ்சியாக இருக்கட்டும், ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே 190, 195 ரேஞ்சில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வச்சு இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும்னாலே உங்களுக்கு 200 to ஒரு 180 கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சிவில் இன்ஜினியரிங்க்கு எப்பயும் சிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்லாம் 160, 170 இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே 180 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் உங்களுக்கு 185 சேம் இந்த விஷயம் பாருங்கள். சிவில் அதே மாதிரி 170 எடுத்திருக்காங்க.
ஃபாலோடு பை இப்போ நம்ம கம்மிங் பேக் டு ட்ரிபிள் வரலாம். ட்ரிபிளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அகெயின் உங்களுக்கு இசியிலும் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஓசி கம்யூனிட்டியில் பாருங்கள், சேம் இதுக்கும் உங்களுக்கு 195 கட் ஆஃப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் சூஸ் பண்ண முடியும். ஏன் இவ்வளோ நிறையா கட் ஆஃப்ஸ் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தேடி போய் இங்கே இருக்க கோர்சஸ் அண்ட் காலேஜை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஓசி கம்யூனிட்டிக்கு பாருங்கள், இசிஇ செல்ஃப் ஸ்டடி கோர்ஸில் 195, அதே மாதிரி பிசி 194, பிசிஎம் வந்து 193, எம்பிசி 192.5, எஸ்சி 176, எஸ்சிஏ 170.5, எஸ்டிக்கு வந்து 164. இந்த கட் ஆஃப்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸு காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சேம் உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரிபிளிலும் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த செல்ஃப் ஸ்டடி கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 190 கட் ஆஃப் வந்து எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி கம்யூனிட்டியில் 190.5 சேம் உங்களுக்கு பாருங்கள். இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண விஷயம், ஓசியும் சரி பிசியும் சரி பிசிஎம்லேயும் சரி 190 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் அப்படியே உங்களுக்கு ட்ரிபிள் செல்ஃப் ஸ்டடி கிடச்சிருக்கு. அதை அவங்க எடுத்து படிச்சிருக்காங்க. அதே மாதிரி 186 எம்பிசி, 167 எஸ்சி, 152 எஸ்சிஏ, எஸ்டிலேருந்து யாரும் சூஸ் பண்ணலை. ஸோ அகெயின் ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படுற படிக்கணும்னு நினைக்கிற ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ். ஸோ செல்ஃப் ஸ்டடியில் உங்களுக்கு ஐடி அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் கட் ஆஃப் பாருங்கள், 195 எபோ உங்களுக்கு தேவை. ஓசியில் 196.5, பிசி 196, பிசிஎம் 193.5, எம்பிசி 193, எஸ்சி 175.5, எஸ்சிஏ 173, எஸ்டிலேருந்து யாரும் சூஸ் பண்ணல. ஸோ இப்போ அகெயின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேம் சிவிலுக்கு கூட கம்மியான கட் ஆஃப்ஸ் எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெக்கானிக்கல் 186.5 ஓசி கம்யூனிட்டிலேருந்து எடுத்துருக்காங்க. பிசி 180.5, பிசிஎம்மில் 181, எம்பிசி 177.5, எஸ்சியில் 158.5, எஸ்சிஏல வந்து 150.5, எஸ்டியில் இருந்தும் சூஸ் பண்ணியிருக்காங்க. 139.5க்கு மெக்கானிக்கல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லும் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஓசி கம்யூனிட்டியாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் 178.5 எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 175.5 ஃபார் பிசி, 175.5 சேம் பிசிக்கு எப்படியோ அதே மாதிரி பிசிஎம்லேயும் 175.5 எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசி 170, எஸ்சி 156.5, எஸ்சிஏலேருந்து யாரும் சூஸ் பண்ணல. எஸ்டியில் வந்து 99 கட் ஆஃப் வச்சுருந்த ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கல் செல்ஃப் ஸ்டடியை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸை பார்த்தோம். இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் நார்மல் கோர்ஸ்க்கு ரொம்பவும் கம்மியான கட் ஆஃப்கே கிடச்சிருந்திருக்கு. 175 ஓசி கம்யூனிட்டிலேருந்து கட் ஆஃப் வச்சிருந்த ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎஸ் ஃபாலோடு பை 162 பிசியிலேருந்து, அதேமாதிரி பிசிஎம் 169, எம்பிசி 158, எஸ்சியில் 153, எஸ்சிஏ 107.5, எஸ்டிலேருந்து யாரும் சூஸ் பண்ணல. ஸோ அகெயின் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கும் செல்ஃப் ஸ்டடி நார்மல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இங்கே யாரும் இந்த சிவிலை வந்து சூஸ் பண்ணலை. நிறைய பேர் ஓசி கோட்டாவில் மட்டும் 119 கட் ஆஃப்க்கு சிவில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த கோர்சஸ் ரொம்பவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுத்திருக்காங்க 2023ல். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருந்திருக்கு. அதை யாரும் சூஸ் பண்ணலை. சேம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பாருங்கள், இங்கே 164 ஓசி, எஸ் பிசி 155, பிசிஎம் 155.5, அதேமாதிரி எம்பிசிலையும் 149, எஸ்சியில் 132. என்ன சார் மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிப்பீட் ஆகுது, சிவிலும் ரிப்பீட் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் ஏஐடிஸும் ரிப்பீட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா, இங்கே உங்களுக்கு சிஐடியில் கிட்டத்தட்ட 2 கேம்பஸ் இருக்குது. அதோட அட்ரஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ சொல்கிறேன். இந்த அகைன் ஒரு கேம்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஏரோட்ரோம் போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேம்பஸ் வந்து நரசிபுரம் போஸ்ட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு ஒரு டைம் ரெஃபர் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு என்ன கேம்பஸோ அதை நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கேம்பஸில் பாருங்கள், உங்களுக்கு கட் ஆஃப்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேம்பஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப்ஸ் மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு 175 பிலோ இருக்கும்போதே இந்த கோர்சஸ் உங்களால் செகண்ட் கேம்பஸில் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். இதனால் நீங்கள் பேனிக்காக வேணாம். ஓகே, அடுத்து இந்த செகண்ட் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது, உங்களுக்கு
இசிஇ இருக்குது. இசிக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 157 ஓசி கம்யூனிட்டி கட் ஆஃப் வச்சு இந்த ஸ்டூடெண்ட்டே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமமான கட் ஆஃப்ஸ் இருக்கிறதே உங்களுக்கு செகண்ட் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஃபஸ்ட் கேம்பஸ் சூஸ் பண்ணோம்னா நீங்கள் மேக்ஸிமம் 190 எபோவ் 195 எபோவ் வச்சுருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஆஸ் வெல் அஸ் இசிஇ ட்ரிபிள் இந்த மாதிரியான கோர்சஸை சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு செகண்ட் கேம்பஸ், இதில் வந்துட்டு 157 ஓசி ஃபார் இசிஇ, அதே மாதிரி பிசிக்கு வந்து 150.5, பிசிஎம் 149, எம்பிசிக்கு பாருங்கள் 145, எஸ்சி வந்து 101.5. ஸோ எஸ்டி ஆஸ் வெல் அஸ் எஸ்சிஏலேருந்து யாரும் சூஸ் பண்ணலை இந்த கேம்பஸை. அகைன் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரிபிளிக்கு பாருங்கள் ஓசியில் 148.5, பிசி 143, பிசிஎம் 129.5, எம்பிசி 137, எஸ்சி 112, எஸ்டி எஸ்சிஏலேருந்து யாரும் கோர்சஸை சூஸ் பண்ணல. ஃபைனலாக உங்களுக்கு ஐடியும் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஐடி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியில் 163.5 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாலோடு பை பிசியில் 155.5, பிசிஎம் 162.5, எம்பிசி 151.5, எஸ்சி 132.5 ஆஸ் வெல் சேம் எஸ்சிஏக்கும் 132.5. எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து யாரும் சூஸ் பண்ணல. அகெயின் இதோட மட்டும் இன்னும் விட்டு போகாமல் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கு. இதுக்கான கட் ஆஃப்ஸ் என்னென்னு பாருங்கள். மெக்கானிக்கல் அந்த கோர்ஸ்க்கு கம்யூனிட்டி ஓசியிலேருந்து 135 கட் ஆஃப் ஆஸ் வெல் அஸ் பிசி 105.5 மெக்கானிக்கல் கிடச்சிருக்கு செகண்ட் கேம்பஸில். பிசிஎம் 107, எம்பிசி 115, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி 3 இதுலேருந்தும் யாரும் சூஸ் பண்ணல. மெக்கட்ரானிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ்க்கு உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில் 147 எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிசி கம்யூனிட்டியில் 141, பிசிஎம் 131, எம்பிசி 130, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ யாரும் சூஸ் பண்ணல. அகெயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு இங்கே ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஓசி கம்யூனிட்டிலேருந்து 155, பிசி கம்யூனிட்டி 150.5, பிசிஎம் கம்யூனிட்டி 138.5, எம்பிசி 146, ஃபாலோடு பை எஸ்சி 128, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி யாரும் செகண்ட் கேம்பஸை சூஸ் பண்ணலை ஃபார் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கம்ப்ளீட்டாக சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்க 2 கேம்பஸில் என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் அதாவது டிஎன்ஏ 2023 கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அட்மிஷன் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த கட் ஆஃப்ஸ் மார்க்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் சிஐடியை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் மெயினாக ஃபஸ்ட் கேம்பஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும். பட் கம்மியான மார்க்ஸ் இருக்கிறது நீங்கள் செகண்ட் கேம்பஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு தவறும் இருக்காது. ஸோ அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் கவுன்சிலிங் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் விருப்பப்பட்டு போய் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிற கோர்ஸஸும் சரி காலேஜஸும் சரி அதுக்கான அட்மிஷன் கைட்லைன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மறக்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் லைக் பண்ணி வச்சுங்க. ஃபர்தர் உங்களுக்காக இந்த மாதிரியான வீடியோஸோடு நான் வரேன். வேறு கவுன்சிலிங் ரிலேட்டட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆர் உங்களோட டவுட்ஸை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.